வணக்கம் ஆன்மீக அன்பர்களே. மீண்டும் ஞானபாரதம் யூடியூப் சேனல் வழியாக நடமாடும் தெய்வம் மகா பெரியவர் நிகழ்த்திய அற்புதங்களின் ஒன்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இன்று ஒரு வித்தியாசமான பதிவு. வழக்கமாக தன்னை நாடி வரும் பக்தர்களின் மனக்குறைகளையும் அவர்களுடைய பிரச்சனைகளையும் தீர்த்து வைத்து அருளாசி வழங்கும் மகா பெரியவா நாத்திகவாதம் பேசும் ஒரு இளைஞனின் மனதை மாற்றி அவனை நல்வழிக்கு திருப்பிய ஒரு நிகழ்வைத்தான் இங்கே சொல்ல இருக்கிறேன். சென்னைக்கு திக்விஜயம் மேற்கொண்டிருந்த மகா பெரியவா அன்று தீநகரில் உள்ள சிவகிருஷ்ண ஆலயத்துக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்துவிட்டு திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் கோவிலுக்கு நடைப்பயணமாக சுவாமி தரிசனம் செய்ய சென்று கொண்டிருந்தார். அவரை சுற்றி வழக்கம் போல தொண்டர்களும் ஜவான்களும் பொதுமக்களும் குழுமி இருக்க நடைப்பயணம் சென்று கொண்டிருந்தார். அப்போது திடீரென ஒரு இளைஞன் அவர் முன் வந்து நின்றார். ஜகத்குருவாக விளங்கும் மகா பெரியவரை பார்க்கிறோம், அவர் முன்னே சென்று நிற்கிறோம் என்ற மரியாதை சிறிதும் இல்லாமல் காலணியை கூட கலற்றாமல் அலட்சியமாக வந்து நின்றான் அந்த இளைஞன். ஜவான்களும் தொண்டர்களும் அவனை பாதையை விட்டு அப்புறப்படுத்த முயற்சித்த போது மகா பெரியவர் கையை நீட்டி தடுத்தார். அவன் என்ன சொல்ல வருகிறான் என்பதை எதிர்நோக்குவது போல அவனை பார்த்தார். யாருப்பா நீ, என்ன வேணும் என்று கேட்டார். நீங்கள் தான் காஞ்சிபுரத்தில் இருக்கிற சங்கராச்சாரியார் சுவாமிகள்னு சொல்கிறாங்களே, அவர் நீங்கள் தானா என்று அலட்சியமாக கேட்டான். ஆமாம் என்று மகா பெரியவா தலையசைத்தார், புன்முறுவல் செய்தார். இந்த மாதிரி வேலை வெட்டி எதுவும் செய்யாமல் ஊராக சுற்றுறதும் உபதேசம் பண்ணுறதும் என்ன வேண்டி கிடக்கு, இதனால் யாருக்கு என்ன பிரயோஜனம் என்று அவரை பார்த்து கிஞ்சித்தும் மரியாதை இல்லாமல் கேட்டான் அவன். மகா பெரியவர் அவனை பார்த்து புன்முறுவல் செய்தார். ஆமாம், நீ என்ன நினைக்கிற, என்ன கேட்கணும்னு நினைக்கிற, அதை நேரடியாக தெளிவாக கேளு என்று சொன்னார். எதுக்காக நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க, இதனால் யாருக்கு என்ன பிரயோஜனம் என்று அவன் கேட்டான். மகா பெரியவர் அவனை பார்த்து பதில் கேள்வி கேட்டார். இதெல்லாம் பிரயோஜனம் இல்லையா, அப்படின்னு உனக்கு யார் சொன்னா என்று கேட்டார். அந்த இளைஞனும் மீண்டும் திரும்பவும் என்னையே எதிர்கேள்வி கேட்குறீங்க, எனக்கு பதில் சொல்லுங்கள், இதனால் யாருக்கு என்ன பிரயோஜனம், எதுக்காக நீங்கள் இப்படியெல்லாம் ஊராக சுற்றிக்கிட்டு உபதேசம் பண்ணுறேன்னு பொழுதை வெட்டியாக வேஸ்ட்டாக கழிச்சிக்கிட்டு இருக்கீங்க என்று கேட்டான். கூட நின்ற தொண்டர்களுக்கு ஒரே பதைப்பு. என்னடா இது, சுவாமிகள்கிட்ட இவன் கண்டபடி பேசுகிறானே, பெரியவான்னு பார்த்துட்டு பேசாமல் இருக்காரு என்று யோசித்து கொண்டே நின்றனர். பெரியவா அவனை பார்த்து கேட்டார். ஆமாம், நீ என்ன பண்ணிட்டு இருக்க, வேலைக்கு போறியா, என்ன பண்ணுற, எங்கே வேலை பார்க்குற என்று கேட்டார். பின்ன சும்மாவாக இருக்க முடியும், மாசாந்திர உத்தியோகம் தான், இதோ இந்த கிண்டிக்கு தான் வேலைக்கு போயின்னு இருக்கேன் என்று அவன் சொன்னான். ஓஹோ, கிண்டிக்கில் வேலை பார்க்குறியா, ஓஹோ கிண்டியில் வேலை பார்க்குறியா, கிண்டிக்கு இதே வழியாக தான் தினசரி போறியா, ஆமாம் இதே வழியாக தான் தினமும் போகிறேன், இது கிண்டிக்கு போகிற வழின்னு உனக்கு யார் சொன்னது, எனக்கு முன்னாடி உள்ளவங்கலாம் போயிட்டுருக்காங்க, நானும் அங்கே போயிட்டுருக்கேன். அப்படியா, இது கிண்டிக்கு தான் போகுதுன்னு உனக்கு கட்டாயமாக தெரியுமா, நிச்சயமாக தெரியும், அதனால தான் நான் தினமும் வேலைக்கு போயின்னு இருக்கேன். பல பேருக்கு நானே கிண்டிக்கு எப்படி போகணுன்னு கேட்டால் நானே இந்த வழியை காமிச்சிருக்கேன். அப்படியா, இது கிண்டிக்கு தான் போகிறது அப்படின்னு உனக்கு எப்படி தெரியும், இது யார் இந்த ரோடு போட்டது உனக்கு அதெல்லாம் தெரியுமா, எந்த நம்பிக்கையில் இந்த ரோட்டில் கிண்டிக்கு போகிறேன்னு நம்பிக்கையோடு போகிறேன் என்று பெரியவர் கேட்டார். இது என்னங்க பெரிய விஷயமா, எனக்கு முப்பாட்டை யாரோ போட்டிருக்கான், அவன் யாருன்னா எனக்கு எப்படி தெரியும், அவங்க போட்டிருக்காங்க இந்த வழி கிண்டிக்கு தான் போகுது, அது சரியாக இருக்குது, அதனால் நான் கிண்டிக்கு இதே வழியாக ஆஃபீஸுக்கு போகிறேன், பல பேர் கேட்டால் வழியும் சொல்கிறேன் என்று அவன் கூறினான். பெரியவர் புன்முறுவல் செய்தார்.
அப்படின்னா உனக்கு இந்த ரோடு போட்டது யாருன்னு தெரியாது, யாரோ முன்னாடி போட்டிருக்காங்கன்னு சொல்கிற, யாரோ சொல்லி இந்த வழி கிண்டிக்கு போகிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட, அதை தெரிஞ்சுட்டு நீ மொத்த வாழ்க்கை வழிகாட்டுற. அதானே நீ பண்ணுற. என்னங்க நீங்கள் நான் சொன்னதே திரும்ப திரும்ப எனக்கே சொல்கிறீங்க? அதானே உண்மை. கிண்டிக்கு போகிறதுக்கு வழி இருக்குது, அந்த வழி கிண்டிக்கு தான் போகிறதுன்னு எனக்கு தெரியும். அதனால் நானும் அதே வழியாக கிண்டிக்கு போய் ஆஃபீஸுக்கு போகிறேன், மற்றவங்களுக்கு வழிகாட்ட சொல்கிறேன். அதில் என்ன தப்பு என்று கேட்டான். அதை தப்பாக நானும் செய்கிறேன். இந்த சாஸ்திரம், சம்பிரதாயம், சடங்குகள், சாமி, நம்பிக்கை எல்லாமே நமக்கு முன்னோர்கள் ஏதோ போட்டிருக்கா, இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கா. அவங்க போய் இதுமாரி நடந்து காமிச்சு நல்லது நிறைய நடந்திருக்கு. அதே மாதிரி அது நல்லதுன்னு எனக்கு தோணுனதுனால அதே வழியை நானும் மற்றவங்களுக்கு சொல்கிறேன், மற்றவங்களுக்கு வழிகாட்டுறேன். நிச்சயமாக நல்லது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் அதை செய்கிறேன். அதில் என்ன தப்பு என்று பெரியவர் கேட்டதும் அந்த இளைஞனுக்கு ஒன்றும் புரியவில்லை. சட்டன காலணிகளை கலட்டி சாலையோரமாக வைத்துவிட்டு பெரியவரின் பாதகமனங்களிலே சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்தார். மகா பெரியவா, என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் சொன்னது உண்மைதான். முன்னோர்கள் போட்ட வழியில் தான் நம்மெல்லாம் போய்கிட்டு இருக்கோம். அந்த நம்பிக்கையோடு போனால் நிச்சயம் நமக்கு நல்லது நடக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்று கையெடுத்து கும்பிட்டான். மகா பெரியவா கை உயர்த்தி அவனை ஆசீர்வாதம் செய்தார். யாருக்கு எப்படி சொல்லி உண்மையை புரிய வைக்க வேண்டும் என்று அந்த நடமாடும் தெய்வத்துக்கு தெரியாதா என்ன? நிச்சயமாக யார் யாருக்கு எப்படி எப்படியெல்லாம் சொல்லி புரிய வைக்க வேண்டும் என்பது அந்த கருணை தெய்வத்துக்கு தெரியும் அல்லவா? அதை போல அன்று ஒரு நாத்திகவாதம் பேசிய இளைஞனின் மனதை மாற்றி அவனை நல்வழிக்கு திருப்பினார் மகா பெரியவா. இதை போல இன்னும் பல்வேறு விதமான நிகழ்வுகளை மகா பெரியவர் நிகழ்த்தி இருக்கிறார். அவற்றை ஒவ்வொன்றாக உங்கள் கண்முன்னால் ஞானபாரதம் யூடியூப் சேனல் வழியாக கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பொறுப்பும் கடமையும் எனக்கு மகா பெரியவர் தந்திருக்கிறார் என்று நம்புகிறேன். நிச்சயமாக அதை செய்வேன். நீங்கள் செய்ய வேண்டியது ஞானபாரதம் யூடியூப் சேனலை மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்ற ஆன்மீக குரூப்புகளுக்கும் ஃபார்வேர்டு செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். நிச்சயமாக பெரியவா பெருமை ஒவ்வொன்றாக உங்களை தேடி வரும். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர.